காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 46க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் சாங்ஸு என்னென்னா, பொன்னி நதி பார்க்கணுமே ஈ மாதிரி எஸ் மாதிரி பொழுதுக்குள்ள ஈ மாதிரி எஸ் மாதிரி இந்த பாட்டு தான் ஓடிச்சு. எல்லாம் எந்திரிச்சு மார்னிங்கில் டான்ஸ் ஆடி முடித்த உடனே மஞ்சரி வந்து கேப்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக ரெடி ஆகணும், நம்ம டாஸ்க் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ராணி வந்து சாச்சனா, ராஜா வந்து ராணவு. இதில் வந்து பெண்கள் அன்னைக்கு வந்து ஒட்டனா வந்து ஜாக்லின் இருக்காங்க. ஆண்கள் அன்னைக்கு ஒட்டன் வந்து சிவகுமார். அதை வந்து ஆண்கள் அணி சார்பாக கண்டே பிடிச்சிட்டாங்க, ஒட்டன் வந்து சிவகுமார்னு. இதுக்கு மேலே வந்து அவங்க அழகாக இது பண்ணிக்கவே முடியாது. அதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டாங்க. பவித்ரா அதெல்லாம் இது பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாமே அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சிவகுமாருக்கு தெரியல, பவித்ரா வந்து அப்படி இல்லை, எல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அழகாக அந்த ஜெஃப்ரியும் அவங்க இதை பண்ணுற பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு ஜெஃப்ரியும் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. ராஜாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனு ஜெஃப்ரி கொடுத்தாரு. ராணிக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து சௌந்தர்யா கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது நம்ம கோட்டை தாண்டதுனால இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் அருண் ஆனந்தியும் வந்து அவங்க ஒரு கேரக்டரைசர் மாதிரி ஒரு தீபக்கிட்ட வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என் ஒய்ஃபை மனைவி கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அவர் வந்து அங்கேருந்து தனியாக இருக்கிறா அப்படி இப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. அது அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருக்காங்க. சின்ன ஒரு இது வந்திருக்கு. என்னென்னா, களிமண் இருக்கும், களிமண்ணில் அவங்க கொடுத்து அவங்க வந்து ஒரு பொருள் அங்கேருந்து ஒரு பொருள் தயாரித்து அதுக்கு சன்மானம் மாதிரி இது பண்ணிக்கணும் தான் டாஸ்க்கு. அது ரொம்ப நேரம் அவங்க போட்டி போட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, ஆண்கள் அணியில் 5 பேர் இருக்காங்க, பெண்கள் அணியில் 4 பேர் இருக்காங்க. அதனால ரஞ்சித் இதில் வரலைன்ட்டாரு. அருண், ஆனந்தி, முத்து, சிவா ஒரு டீமாகவும், ஜாக்லின், சத்யா, வர்ஷினி, அன்சிதா ஒரு டீமாகவும் இது பண்ணாங்க. அப்போ எல்லாம் இது பண்ணும்போது வர்ஷினிக்கும் அன்சிதாவுக்கும் ஒரு சின்ன இது வந்தது. ஏன்னா அங்கே பொருள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொருள் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுன்னு என்ன சொல்லிட்டாங்க, வர்ஷினி வந்து இல்லைங்க நான் எந்திரிக்க முடியல, எனக்கு முதுகு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னோன்னே அன்சிதாவுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எல்லாத்துக்கும் முதுகு வலிக்கு தான், எல்லாரும் உட்காந்து இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம், உங்களை விட எல்லாத்துக்கும் தான் முதுகு வலிக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அது ஒரு சின்ன கான்வர்சேஷன்லாம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கான செகண்ட் டாஸ்க் வந்தது. என்னென்னா, மேப்பில் இதுன்னு தான் டாஸ்க்கு. இதில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆண்கள் அணியில் வந்து சிவா, தீபக் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பெண்கள் அணியில் மஞ்சரி, வர்ஷினி 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நடுவராக 2 பேர், ஆண்கள் அணியில் ஆனந்தியும் பெண்கள் அணியில் சவுண்டும் இருந்தாங்க. இதில் என்ன மொத்தம் 17 இடத்த கண்டுபிடிச்சி பெண்கள் அணி வந்து அதிகமாக எடுத்து வின் பண்ணாங்க. ஆண்கள் அணி வந்து 17 இடத்த கண்டுபிடிச்சாங்க, பெண்கள் அணி வந்து 11 இடத்த தான் கண்டுபிடிச்சாங்க. இதனால் தொடர்ந்து 3 நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஆண்கள் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அது முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் வந்து பெண்கள் அணிக்கு வந்து மஞ்சரியும், ஆண்கள் அணிக்கு வந்து தீபக்கும், ஆண்கள் அணிக்கு தீபக் ஒரு தேர்ந்தெடுத்து அவங்க வந்து சன்மானம் வழங்கணும், அதுதான் டாஸ்காக இருந்தது. இதை வந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்துட்டு அவங்க சன்மானம் வழங்கினாங்க. தீபக் வந்து பெண்கள் அணிக்கு வந்து சன்மானமாக 2900 ரூபா மொத்த அமௌண்ட்டு சன்மானம் பண்ணாங்க. அதே வந்து அரிமா நேசத்துன்னு சொல்லிட்டு ஆண்கள் அணிக்கு வந்து 3130 ரூபா சன்மானம் வாங்கி அவங்க தான் இந்த 2வது இடத்தையும் கைப்பற்றினாங்க. ஃபர்ஸ்ட் இடத்தையும் அவங்க தான் கைப்பற்றினாங்க. அந்த இது எடுத்து வச்சு அந்த கோட்டையெல்லாம் தாண்டு இந்த இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த வாழெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் இது பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபர்ஸ்ட் படிக்கு வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது ரவுண்டு 2வது படிக்கும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் 3 படி இருக்குது. நீ நாளைக்கு நடக்கிற டாஸ்கில் எல்லாம் எப்படி ஆடி வின் பண்ணுறாங்க தான் அதெல்லாம் இது. அதெல்லாம் முடிஞ்சவொடனே இந்த டாஸ்க் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. என்னென்னா, இந்த வாள் இதெல்லாம் வந்து அவங்க மீட்டணும். இதுக்காக இவங்க சிவா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த சைட்லேருந்து சாச்சனா இவங்கெல்லாம் அங்கேருந்து வாள் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்த பொருள்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ராணவு இவங்கெல்லாம் கொடுத்து, வெளியில் முத்து இவங்கெல்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டெய்னிங் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தடவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க அடிக்கடி ஆண்கள் அணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி கொஞ்சம் வேர்ட் சொல்கிற மாதிரி அவங்க காயப்படுறாங்க, கலாய்க்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப காயப்பட்டுக்கிறாங்களோ என்னமோ தெரியுது. ஆனால் அதை அந்தளவுக்கு எடுத்துக்காமல் இவங்க கேமை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு பார்க்கல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.